இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மீண்டும் நாமக்கலில் போட்டியிடுகிறது. சிட்டிங் எம்பி சின்ராஜ் மீண்டும் போட்டியிட மறுத்ததால் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தியை வேட்பாளராக அறிவித்தார் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன். ஈரோட்டில் 18ஆம் தேதி வேட்பாளரை அறிவித்த சில நிமிடங்களில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கடுமையாக விமர்சித்து சூரியமூர்த்தி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. அந்த வீடியோவை பலரும் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுபலட்சுமியின் கணவர் ஜெகதீசனும் தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் சூரியமூர்த்திக்கான எதிர்ப்பு பதிவை பகிர்ந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் என கேட்டுள்ளார். இந்த வீடியோவால் அதிர்ச்சியடைந்த திமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் அமைப்பினர் உட்பட திமுகவுடன் உறவில் உள்ளவர்கள் நேரடியாக தங்கள் எதிர்ப்பை பதிவிடுகின்றனர். நாமக்கல் மாவட்ட கொங்கு மக்கள் தேச கட்சி மற்றும் திமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு எங்கள் பகுதிக்குள் சூரியமூர்த்தியை கூட்டி வந்து ஓட்டு கேட்கக்கூடாது, மீறி வந்தால் நடக்கும் விபரீதங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என கொந்தளித்துள்ளனர். திமுக நிர்வாகிகள் இது பற்றி தலைமைக்கே தெரிவித்து வேட்புமனு தாக்கலுக்கு அவகாசம் உள்ளது. கொங்கு நாடு மக்கள் தேச கட்சி நிர்வாகிகளிடம் பேச வேண்டும், அல்லது வெற்றி தோல்வி ஓட்டு வித்தியாசத்துக்காக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை குறை கூறக்கூடாது என தெரிவித்துள்ளனர். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே நாமக்கல் நமக்கில்லை என்ற கோஷம் நாலாபுரமும் கேட்க துவங்கிவிட்டது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் வேட்பாளர் சூரியமூர்த்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சியினர் காணொலி மூலம் பொய்யான மலிவான பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வீடியோ தவறானது, பொய்யானது என்று 2018 ஈரோடு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து 2021 உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் பொய் வீடியோ பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றனர். அதை பதிவிடுவோர், பகிர்வோர் மீதும் நடவடிக்கை மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது கட்சிக்குள்ளும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், சூரியமூர்த்தி ஈரோடு மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்தவர். நாமக்கல் மாவட்ட நிர்வாகிக்கு வாய்ப்பு அளிக்காமல் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.